இந்த ரோஹிணிக்கு உடனே ஒரு ஃபோன் கால் வருது. அந்த தினேஷ் ஃபோன் பண்ணி, என்ன உங்ககிட்ட நான் கேட்ட பணம் திரும்பி வருமா என்னன்னு கூட எனக்கு தெரியல, நீ மட்டும் ஜாலியாக இருக்க, புது புது ஆஃபர்லாம் போடுறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன பணம் வராமலா இருக்கும், பொய் சொல்லாத கல்யாணி அப்படின்னு அந்த பக்கம் தினேஷ் சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை, என்னை பற்றின உண்மை வீட்டில் சொல்லிடுவேன், அதை சொல்லி தானே மிரட்டிட்டு இருக்கேன், என்னை பற்றின உண்மை வீட்டில் தெரிஞ்சு இப்போ கிரிஷ் எங்கள் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதும் அதுக்கு அந்த தினேஷ் சொல்கிறாங்க, என்ன என்கிட்டயே உன்னுடைய இந்த வேலையை காட்டுறியா, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லா தெரியும் கல்யாணி, என்கிட்ட இந்த ஏமாத்து வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு தினேஷ் வந்துட்டு சொல்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்போ கூட மீனா என் பக்கத்தில் தான் இருக்காங்க, ஏன்னா மீனா கிட்டே இருக்குன்னு உண்மையை சொல்லி அவங்ககிட்டேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக மீனா கிட்டே சொல்ல, சரின்னு ஒரு வழியாக மீனா ஒத்துக்கலைனாலும் ஒத்துக்க வச்சிட்றாங்க எங்கள் ரோஹிணி. அதுக்கு பிறகு மீனா கிட்டே எங்கள் ஃபோனை கொடுக்குறாங்க, நான் தான் மீனா பேசுகிறேன்னு சொல்ல, மீனானா அப்படின்னு கேட்க, அதான் நான் முத்துவுடைய ஒய்ஃபு மீனா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன இப்போது அந்த ரோஹிணி சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையான்னு உனக்கு தெரியணும் அதானே, ரோஹிணி சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இந்த ரோஹிணி பற்றின விஷயம் எல்லாமே வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போனாலும் இப்போ கிரிஷ் எங்கள் கூட எங்கள் வீட்டில் தான் இருக்கான், அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீயே வந்து பாரு, இல்லைனா நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், வீட்டில் போய் ஃபோன் பண்ணுறேன், நீயே பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது தினேஷ் இதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. என்ன இவங்க எல்லாரும் உண்மை தெரிஞ்சு போய் அந்த ரோஹினியை வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சியோடு இருக்க, ஒரு பொண்ணு அதுவும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அவள் லைஃப்பில் கஷ்டப்படாத நாளே இல்லை, ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு, ஆனால் அதை நீ இப்படி மிரட்டி பணம் வாங்கியிருக்க பார்த்தியா, அதை விட கேவலம் எதுவுமே இல்லை, உனக்கு உண்மை தெரிஞ்சா அதை அப்பவே வீட்டில் வந்து சொல்லியிருக்கணும், அதுதானே நல்ல மனுஷனுக்கு அழகு, ஆனால் நீ இப்படி ஒரு பொண்ணை ஏமாற்றி பணப்பிடுங்கிறனா அப்போ நீ எவ்வளோ கேடு கட்டவனா இருப்பேன், சொல்லப்போனால் ஒன்றை தான் போலீஸில் புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே தினேஷ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா என்கிட்ட எந்த உதவியும் கேட்காதீங்க ரோஹிணி, இதுதான் முதல்ல கடைசியமாக இருக்கணும், நான் சொன்ன விஷயத்த முதல்ல நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு பாருங்கள், இல்லைனா அவன் எங்கேயாவது யாரையாவது பார்த்தானா உண்மையை உளர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்லிடுறாங்க. ஒரு வழியா இவங்கிட்ட இந்த பணத்தை கொடுக்குற விஷயத்துலேருந்து தப்பிச்சாச்சு, இனி மீனா கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு ரோஹிணி யோசனையாக இருக்காங்க. சாயந்தரமா வீட்டுக்கு வர மீனா, என்னங்க கிருஷை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்ல கேட்கவும் செய்கிறாங்க. என்ன மீனா என்கிட்ட கேட்குற, நீ தானே எப்போதும் கிருஷை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்ல, ஏங்க நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருந்தால கிருஷை கூட்டிகிட்டு வர சொல்லி, கிருஷை கூட்டிகிட்டு வராமல் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்ல, என்ன மீனா நீ இவ்வளோ அசால்ட்டாக இருக்க கிருஷ் விஷயத்தில், சரி இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க, கிருஷை காணோம். என்ன மீனா கிருஷி இங்கே வரலன்னு சொல்கிறாங்க, காலையிலேருந்து ஸ்கூல் வரலன்னு சொல்கிறாங்க, நான் தானே அவனை கொண்டு வந்து ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, காலையிலேருந்து வரலன்னு சொல்கிறாங்க, காலையில் அந்த ஓடுகாலி பையன் அவன் தானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணான் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க கிருஷ் அவர் கூட போகணும்னு அடம் பிடிச்சான், அவர் தான் கூட்டிகிட்டு போனாருன்னு சொல்ல, வீட்டுக்கு வந்த மனோஜை முத்து வந்துட்டு வேகமாக மனோஜ் சட்டையை பிடிச்சி, ஏண்டா உனக்கு இந்த வீட்டில் கிருஷி இருக்க பிடிக்கலனா அதுக்காக என்ன வேணாலும் செய்வியா, கிருஷி எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க, இல்லை கிருஷி வேற எங்கேயாவது கொண்டு விட்டுட்டியா அப்படின்னு அங்கே முத்து மனோஜ் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் வந்துட்டு, ஏய் என்னடா பேசுகிறேன், அந்த கிருஷெல்லாம் நான் எதுவும் செய்யலை, அதுவும் செய்கிற நிலமையிலே நான் இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணியை பார்க்குறாங்க. அந்த கிருஷ ஸ்கூலில் தான் விட்டுட்டு வந்தேன், ஒருவேளை அவனுக்கு இங்கே இருக்க பிடிக்காமல் எங்கேயாவது ஓடிட்டானா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜும் எதுக்கு எடுத்தாலும் இப்போ எதுக்கு நீ அவங்கிட்ட கோவப்படுற, கிருஷை காணும்னா அதுக்கு நீ ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்குற, முக்கியமாக இந்த வீட்டில் இருக்கவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்லும்போது அதை கேட்டதும் ஆனால் அந்த மனோஜ் வந்துட்டு அதிர்ந்து போய் நிற்க, எனக்கு என்ன பயம், நான் எந்த தப்பும் பண்ணலைன்ற மாதிரி மனோஜ் விஜய் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறப்போ இந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தாண்டா தோணுது முத்து. கிருஷி எங்கே போயிருக்கான்னு தெரியல, சீக்கிரமாக நம்ம அவனை தேடி கண்டுபிடிக்கணும், அவங்க பாட்டி அவனை நம்ம பொறுப்பில் விட்டுட்டு போயிருக்காங்க, இப்படி அவன் இந்த வீட்டை விட்டு ஓடக்கூடிய ஆளும் கிடையாது, அப்போது அவன் இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும், இல்லைனா நம்ம ஸ்கூலில் அங்கே இருக்க கேமரா மூலமாக செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் அந்த ஸ்கூலில் போய் வெளியில் இருக்க கேமராலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. கிருஷா அந்த மனோஜ் வாசலே விட்டுட்டு போன வரைக்கும் தெரியுது, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டவன் உள்ளே கொண்டு போய் விட மாட்டானாப்பா, பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி முத்து தாப்பாவை பார்த்து சொல்ல, இருடா பாப்புன்னு வீடியோலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு வண்டி வந்து அந்த கும்பல் அவனை கடத்திட்டு போகிறது தெரியுது. அப்போ கிருஷி யாரோ கடத்திட்டு போகிறாங்கப்பா, இந்த சிந்தாமணியுடைய வேலையாக இருக்குமோ, இல்லைடா சிந்தாமணி இந்த விஷயத்தில் இப்போதைக்கு தலையிட மாட்டான், ஏன்னா ஒரு தடவை பட்டதே போதும்னு இந்த விஜயை ஒதுங்கி தான் நிற்பான் அப்படின்னு சொல்ல, பேசாமல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அதுதான் சரின்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. சரிங்க சார், கடத்தினவங்க பணத்துக்காக கடத்திருக்கலாம், இல்லை குழந்தைய சேல்ஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்க பார்க்குறோம்,
பார்க்குறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்ததுன்னா எங்களுக்கு உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து வருத்தத்தோட வீட்டில் போய் உட்கார, அப்பாடா ஒருத்தன் நம்ம வீட்டை விட்டு தொலைஞ்சா ரொம்ப நிம்மதியாக இருக்கு அப்படின்னு மீனா கிட்ட ஸ்வீட் செஞ்சு கேட்க, உங்களுக்கு அவ்வளோ தித்திப்பா அவ்வளோ சந்தோஷமா இருந்தா நீங்களே உங்கள் கையால் செஞ்சு சாப்பிடுங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்ல, என்னடி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே விஜய சொல்ல, ஆண்டி திமிரா நடந்துக்கிறது நீங்கள் தான், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, மனசில் ஈரம் இல்லை. ஆமாம், இவங்களுக்கு எங்கே மனசில் ஈரம் இருக்க போகுது, பெத்த மகனே தான் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, தான் தலை தப்பிச்சா போதுன்னு கொண்டு போயிட்டு ஊருக்குள்ள கிராமத்தில் பாட்டி வீட்டில் விட்டவங்க தானே. அப்படி இருக்கப்போ கிருஷி யாரோ ஒருத்தன், அவன் மேலே என்ன பாசம் இவங்களுக்கு வந்துட போகுதுன்னு மீனா நேரடியாகவே சொல்ல, விஜய் அதுக்கு மேலே பேசலை, வாய் அடக்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே நிற்கிற ரோஹினியும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. மனசுக்குள்ளேயே விரும்பி போய் உள்ள கிச்சனுக்குள்ளே போன மீனா கிட்ட இங்கே ரோஹினி பின்னாடியே போக, ரோஹினி நான் உங்ககிட்ட கேட்கலாமா, கிருஷி இங்கே இருக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு கிருஷி நீங்கள் எங்கேயாவது அனுப்பி வச்சுட்டீங்களான்னு சொல்ல, என்ன மீனா இப்படி கேட்குறீங்க, கிருஷி தான் எனக்கு எல்லாமே, அவன் இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அவனும் வேணும் மனோஜும் வேணும் நான் நினைக்கிறதுனால தான் பல கஷ்டங்களை தாண்டி நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். கிருஷி எங்கே போனான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் பயமாகவும் இருக்குது, சிந்தாமணி ஏதாவது பண்ணியிருப்போலன்னு ஒரு பயம் இருக்குன்னு சொல்லி இங்கே ரோஹினி வேண்டிகிட்டே நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நெட்டில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த முத்து தான் ரொம்ப கவலையாகவே இருக்காங்களே, இன்னும் ஃபோன் கால் எதுவுமே வரல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, என்னப்பா பண்ணுறது, நான் வேணா ஒரு பக்கம் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பும்போது தான் இங்கே உட்காந்துருக்க ரோஹினியுடைய ஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. ரோஹினியுடைய ஃபோன் ரிங் ஆனதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ரோஹினியை தான் பார்க்குறாங்க. என்ன ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு தயக்கத்தோட ரோஹினி நின்றுட்டு இருக்காங்க. என்ன ரோஹினி என்ன பண்ணிட்டு இருக்கா, ஃபோன் அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே முத்து சொல்கிறாங்க, இல்லை கடத்தினவன் நம்ம வீட்டில் இருக்க யாரை வேணாலும் தொடர்பு கொண்டு பேசலான்னு சொன்னாங்க, நிச்சயமாக கடத்தல்காரனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரோஹினுடைய ஃபோனை பிடுங்கி அங்கே முத்து ஸ்பீக்கரில் போட, என்ன கல்யாணி என்னை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன ஒன்று உங்ககிட்ட பணம் இனிமேல் எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, பணம் இல்லாமல் நான் எப்படி நான் என் வாழ்க்கையை ஓட்டுறது, ஏன் உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சதுனால தான் அப்பப்போ உன்னையும் குடும்பத்தையும் மிரட்டுறதுக்கு இந்த ஒரு காரணம் இருந்தது, கிருஷி உன்னோட பையனை தெரியாமலே நீ ஒருத்தனை ஏமாற்றி அந்த வீட்லேயும் வாழ்ந்துகிட்டு இருக்க, உன் மாமியார் உன் புருஷன்னு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அந்த வீணா போன மனோஜ் உன்னை இப்படி ஏற்றுப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே, எப்படி அவன் உன்னை ஏற்றுக்கிட்டான், நீ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க, அதை தெரிஞ்சும் அந்த வீட்டில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கனா, அது பெரிய விஷயந்தான், பத்தாத்துக்கு கிருஷியும் கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சுட்டேன், அப்புறம் இனிமேல் எனக்கு எங்கேருந்து பணம் கிடைக்கும், அதான் ஒரே தடியாக கிருஷை கடத்திடலான்னு பார்த்தேன், போலீஸ் அப்படி இப்படின்னு போனேன், உன் பையனை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போக தாங்க மாட்டேன், ஏன்னா உன்னால தான் என் பொண்டாட்டி என் புள்ளன்னு யாருமே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு கல்யாணி, நான் கேட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக ஒரு 15 லட்ச ரூபாயை எடுத்துக்கிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டு ரோஹினியவே பார்க்குறாங்க. ரோஹினிக்கு பதில் பேச முடியவே இல்லை. என்ன கல்யாணி லைனில் தானே இருக்கேன், நான் சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன், கிருஷை காணும்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படியும் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆனாலும் என்ன பண்ணுறது, இப்போது நீ என்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டியே, இங்கே பார் உனக்கு பணம் வேணும், அதாவது உனக்கு உன் பையன் வேணும்னா பணத்தை கொடுத்துட்டு பிள்ளையை மீட்டுக்கோ, எனக்கு என்னமோ உங்கள் வீட்டு ஆளுங்க மேலே சந்தேகமாக தான் இருக்குது, ஏன்னா இது யாரோ ஒருத்தருக்கு பிறந்த குழந்தை நம்ம ஏன் காப்பாற்றணும்னு நீ கட்டிட்டு போயிருக்கே இந்த மனோஜ் பணம் கொடுக்காம விட்டுட்டானா என்ன பண்ணுறது, என்னமோ ஆனால் உன் பிள்ளையை காப்பாற்றுற பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்குது, சரி கல்யாணி நான் வைக்கிறேன் அப்படின்னு தினேஷ் ஃபோனை கட் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டு இங்கே கல்யாணி அதான் ரோஹினியை பார்த்துட்டே இருக்க, என்ன கிருஷிங்கிறான் நம்ம மனோஜுங்கிறான் உன் பேரை கல்யாணிங்கிறான் என்ன நடக்குது அப்படின்னு அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டு அந்த கல்யாணியவே பார்க்குறாங்க. ரொம்ப அழுகிறாங்க. இங்கே மனசுக்குள்ளே விரும்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அது இந்த இவங்கிட்ட தான் இருக்கணும், ஏன்னா இப்போ ஃபோன் வந்திருக்கதை வந்துட்டு அங்கே ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. இந்த தினேஷ் இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. போலீஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, போலீஸ் கண்டுபிடிச்சி அந்த தினேஷை லாடங்கட்டவும் செய்கிறாங்க. ஏற்கனவே அவன் பல கேஸில் உள்ளே வந்தவன் தானே, முத்து தானே இவனை மீட்டு கொடுக்கவும் செஞ்சுருக்கான். அந்த ஒரு கோவத்தில் தான் அவங்க வீட்டு பையனை கடத்தவும் செஞ்சுருக்கான்னு சொல்லும் போது, என்னடா நினச்சிட்டு இருக்கேன், உன்னை அடிச்சிட்டன்றதுக்காக எங்கள் வீட்டு பையனை கடத்திடுவியா, இவன் என்னோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உன் அண்ணன் பையன் இப்போ உன் பையனாயிட்டானா அப்படின்னு தினேஷ் கேட்குறாங்க. டேய் அவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்னு சட்டையை பிடிக்க போகும்போது உண்மையை தானே சொல்கிறேன், அந்த கல்யாணி இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணாவில் அந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறது, அந்த கல்யாணியால் என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் என்னை விட்டு போன தானே மிச்சம், அப்போ அதுக்கான பரிகாரமாக அதை செஞ்சு தானே ஆகணும், அவகிட்ட அடிக்கடி
மீறி உன்னை பற்றின உண்மை வீட்டில் சொல்லிடுவேன்னு சொல்லி கேட்டு மிரட்டினதுனால தான் நான் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான். இப்போ உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் தான் உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, உங்கள் பொண்டாட்டி மீனா தான் என்கிட்ட சொன்னாங்க, அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு பணம் கிடைக்காதுன்னு தோணுறதுனால தான் நான் இப்படி இவனை கடத்தினேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒத்துக்கிறாங்க. போலீஸ் அவனை கையும் களமாக பிடிச்சி இழுத்துட்டு போகவும் செய்ய முத்து அப்படியே அதே இடத்துல அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. கிறிஷை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, கிறிஷுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் அவன் ஃபோனில் பேசின அத்தனை விஷயங்களும் உண்மை, நம்ம தான் ஏமாந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அவன் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறேன், மீனா இங்கே வா அப்படின்னு இங்கே முத்து வேகமாக கூப்பிட பக்கத்தில் வர மீனாவை பார்த்து அட்டிக்க கையை ஓங்குறாங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை வந்து தடுக்க, என்னடா என்னாச்சு, எதுக்கு மீனா கிட்ட கோவப்படுறேன்னு சொல்ல, மீனாவுக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருக்குப்பா, தெரிஞ்சு இந்த பார்லர் அம்மா கூட நம்ம வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் இவன் உண்மையை மறைச்சிருக்கான், அப்போ இவன் மேலே கோவப்படுறதா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு முத்துவை பார்த்து அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்ற மாதிரி தலையாட்ட, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற மீனா நடந்த விஷயத்த சொன்னாலும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் மீனா மேலே ஒரு கோவம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. அதை விட அதிகமான கோவம் அங்கே நின்றுட்டுருக்க ரோஹிணி மேலே வரத்தான் செய்யுது. குடும்பத்தையும் ஏமாத்திருக்கு இவளையும் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள வைக்கிறத விட்டுட்டு நீ எதுக்குடா இவனை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வந்த, இவ பையன் இவன் அம்மான்னு எல்லாரையும் தூக்கி உள்ளே வைக்கணும்டா அப்படின்னு விஜய் ஆத்திரத்தில் கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, சின்ன பையன் இவன் வாழ்க்கை இதனால் பாழாகிடக்கூடாது, நிச்சயமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சின்ன பையனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, ஆனால் இவ்வளோதையும் செய்ய சொன்ன இந்த ரோஹிணிக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் தினேஷால வீட்டில் ரோஹிணி சிக்க தான் செஞ்சுருக்காங்க.